வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை போராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நெருங்கிய நண்பனான சுக்கிர பகவானுடைய சாரத்தில் 4வது பாதத்தில் தனுசு ராசியில் சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 31 நாள் கொண்டது தான் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? கும்ப ராசியாதிபதி சனி பகவான். கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் மட்டுமே சொந்தக்காரராக வரக்கூடியவர் சனி பகவான், நாயகனாக வரக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். கும்பராசி நண்பர்களுக்கு கும்ப ராசியாதிபதி சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாருன்றது தான் தெரியுமே தவிர அதனால் இருக்கக்கூடிய நன்மைகளை சொல்லிவிடுறேனுங்க. கும்ப ராசியாதிபதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குபேரர் அவதரித்த நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் சனி பகவான் பயணிக்கிறார். அப்போது குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தை பார்க்குறார். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்குதுங்க. ஒரு கிரகம் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துல தான் பலன் அதிகம், பலம் அதிகம். அதுபோக அவர் யாருடைய சாரத்தில் இருந்து பார்க்குறாரோ அதுதான் கேள்வி. கும்பத்தில் ஒரே மாதிரியான பலன்கள் 2.5 வருஷத்தில் தந்துடாதுங்க. 2.5 வருஷத்தில் 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணணும், பயணிக்கணும். 3 நட்சத்திரத்தில் 9 பாதத்தில் அவர் பயணிக்கணும். இதுதான் விதி. அப்போது இப்போ கும்ப ராசியாதிபதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறாரு. 323 டிகிரியிலிருந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு. 3வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இது உண்மையிலே நல்ல நேரம். தகரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், சகோதர காரகனும் அவரே, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் சனி பகவான் யாருடைய அடைக்கலத்தில் இருக்கிறாரோ, குரு பகவானுடைய அடைக்கலம் தானுங்க புரட்டாதி நட்சத்திரம். அப்போ அதே குரு பகவானோட சேர்ந்திருக்கிற நேரத்தான் இந்த ஆவணி மாதம் பிறக்கப்படுது. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். முயற்சி, ஐயா முயற்சி மட்டும் பண்ணுறேனுங்க, பறக்க பறக்க பாடுபடுறேனே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. உழைப்பு ஊறுபட்ட உழைப்பு போடுறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலைன்னா எனக்கு நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேனுங்க. 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க மாதத்துக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 10 மணி நேரம் வேலை செய்கிறேனுங்க, மாதத்துக்கு 30,000 ரூபாய் தானுங்க சம்பளம் வாங்குகிறேன். இந்த மன அழுத்தம் இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு யாராலும் ஒரு முறை கூட சொல்லி காட்ட மாட்டாங்க. மன அழுத்தத்தை மனசுக்குள்ளேயே வச்சு பழகிட்டாங்களே தவிர வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய இடத்துல இந்த கும்பராசி நண்பர்கள் சத்தியமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 10 நாள் ஆவணி மாதம் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். பொதுவாகவே கிரகங்களின் நாயகன் யார்? நம்ம ராசிக்கு நாயகன் ஒருத்தர் வருவார். நம்ம ராசிக்கு ராஜா, நாயகன், அதிபதி எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் கிரகங்களுக்கு எல்லாமே நாயகன் யாருன்னா சூரிய பகவான், ராஜா. அப்போது சூரிய பகவானுடைய பார்வை ஒவ்வொரு மாதம் ஒரு ராசி மேலே படும். சூரியன் நமக்கு பகையாகவே இருக்கட்டுமே, ஆனாலும் நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சூரியன் தான் தகப்பேன், அப்பன். அப்போது அப்பாவுடைய பார்வை வாங்கக்கூடிய நேரம் இந்த ஆவணி மாதம். எல்லா வருஷத்துலையும் ஆவணி மாதம் சூரிய பகவானுடைய பரிபூர்ணமான ஒரு பார்வை கும்பராசி நண்பர்கள் அனுபவிப்பீங்க. அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதியும் தகரிய ஸ்தானாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்திருக்கிற நேரத்தில் சூரிய பகவானுடைய பார்வை வாங்குறீங்களே, இந்த நேரமானது நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். இந்த நிமிஷம் வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் சொல்லிட முடியாதுங்க. வளர்ச்சியாக இருக்கிறவங்களே இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 100ல் ஒரு 60% தான் வளர்ச்சி கொடுத்துருக்குமே தவிர 100% வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது. அப்போ 100% வளர்ச்சி கொடுக்கறதுக்கும், இல்லை ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் மேலுக்கு வர்றதுக்கும், இருக்கலாமா ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் இருக்கிறனுங்க அவ்வளோ பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது நல்ல நேரங்க. எந்த வகையில் உங்களுக்கு நல்ல நேர காலங்களாக இருக்கும்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த அமைப்புகளால் நமக்கு சாதகமான நேரம். முதல்ல வேலை வாய்ப்பு நல்ல விதமாக ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பே இல்லாத நண்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நம்ம பிரச்சனை என்னென்னா, கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு நிறுவனத்துக்கு போனால் சும்மா இருக்க மாட்டோம். அங்கே ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சிக்கு நேராக பட்டுன்னு சொல்லிவிடுவீங்க. ஏன்னா முதுகில் குத்துற பழக்கம் தான் நமக்கு இல்லையே. அதனாலேயே பல பேருடைய சங்கடத்துக்கு நாம் ஆளாகிறோம், பல பேருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஆனால் இந்த நேரம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் யார், எங்கே நிற்கணும், ஏன் இந்த சூழ்நிலைக்கு வந்தீங்க அப்படின்றது எல்லாமே மற்றவங்களுக்கு உணர வைக்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மறுவாதை வரும். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள், வேலை வாய்ப்பில் உங்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும், ஒரு மாறுதல் கொடுக்கும். சுய தொழில் செய்யணுன்ற ஆசை கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சார் 7.5 சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜென்மச்சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நடக்கட்டுமே. ஏங்க 2.5 வருஷம் வரைக்கும் நமக்கு 7.5 சனி ஜென்மச்சனி இருக்குதுன்னா 2.5 வருஷம் வரைக்கும் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அது ஜோசிகாரங்க இல்லைங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதுன்றதை விட அந்த கிரகம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா, யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, சாரம் தந்தவர் எங்கே இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கிடணும். தொழில் ஸ்தானாதிபதி குருவோடு சேர்ந்திருக்கும் போது நம்ம ராசியாதிபதி குருவுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. அதுபோக குருவும் செவ்வாவும் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து நம்ம ராசிநாதனோட சேர்ந்து நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் 3 கிரகங்கள்: சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்னா, உள் சுற்று கிரகங்கள், வெளி சுற்று கிரகங்கள்னு இருக்குது. பிரதானமாக இருக்கிறது பூமி. அந்த பூமிக்கு வெளியே சுற்றக்கூடிய கிரகங்கள் இருக்குதுங்க, உள்ளே சுற்றக்கூடிய கிரகங்கள் இருக்குதுங்க. அதில் வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் வக்ரம் அடையும். சூரியனும் சந்திரனும் வக்ரம் கிடையாது. அது உள் சுற்றுக்கிறாங்களா வெளி சுற்றுக்கிறாங்களா ஆராய்ச்சி வேண்டாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். வெளி சுற்றுக்கிறாங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாவும் சனியும் குருவும் 3 பேரும் ஒரே அமைப்புகளில். எப்படி அமைப்புகள்னா, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பார், குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருப்பார். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கோர்வையாக வருது. அப்போ அந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் நம்ம கும்பராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ தொழிலில் வளர்ச்சி கொடுக்கணும் இல்லையா? சார் ஆவணி மாதத்துக்கு முன்னே கூட தான் சார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது, நான் ஏன் சார் மேலுக்கு வரல? சூரியனுடைய பார்வை அப்போ படலையே. சூரிய பகவானுடைய பார்வை ஆடி மாதம் கடைசி நாள் வரைக்கும் நம்ம மேலே படலை. ஆனால் ஆவணி மாதம் 1 தேதி வந்தால் அந்த சூரிய பகவான் 119 டிகிரியில் இருக்கிறவர் 120 டிகிரிக்கு வரார். அந்த 120 டிகிரியிலிருந்து 150 டிகிரி வரைக்கும் தானுங்க இந்த சிம்மத்தில் சூரியன் வருவார். சூரியனுக்குரிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மம். எங்க அடுத்தவங்க வீட்டில் இருந்து பேசுகிறதுக்கும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களா இல்லையா? அப்போ வருஷத்தில் 12 மாதம் இருக்குது, 365 நாள் இருக்குது அப்படின்னா அந்த 365 நாளில் சூரிய பகவான் 31 நாள் மட்டும் 12 மாதத்தில் 1 மாதம் மட்டும் கம்பீரமாக இருப்பார். என்ன காரணம்? அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்படி இருந்து நம்ம ராசியை பார்க்குறாரே, அது எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த ஒரு அமைப்புகளால் 100% கும்பராசி நண்பர்களுக்கு இது சரியான நேரம். நேரம் சரியாக இருந்தால் எல்லாம் சாதகமாக வந்துடுமா சார்? நேரம் சரியாக இருக்குதுன்னா அந்த நேரத்தோடு சேர்ந்து நாமளும் பயணிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமே தவிர இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் போகாது. பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இந்த பிரபஞ்சம் கூட்டிகிட்டு போகணும், நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த நேரம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்குவாங்க. சுய தொழில் செய்கிறீங்களா, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறீங்களா,
எதுவானாலும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கும் நல்ல நேரம். சார் 5 வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, 50 வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. நிற்காது. என்ன காரணம்? நமக்கு தான் ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்காரு. என்ன பண்ணலாம்? 10 ரூபாய் சம்பாரிச்சா 20 ரூபாய்க்கு செலவு வரும், 20 ரூபா சம்பாரிச்சா 60 ரூபாய்க்கு செலவு வரும், 60 ரூபா சம்பாரிச்சிட்டோம் 100 ரூபாய்க்கு செலவு வரும். இது என்னடா இது இப்படியே போய்கிட்டு இருக்குதுன்றதுனால என்ன பண்ணலாம்னா விரயம் பண்ணுங்க. தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் 4வது பாவகத்தில் இருக்கிறாங்கன்னா சுப விரய செலவு பண்ணுங்க. அசையாத சொத்து வாங்குங்க. வண்டி வாங்கணும் வாங்காதீங்க. 4 மாதத்துக்கு மேலே அந்த வண்டி உங்கள் கையில் நிற்காது. இரும்பு பொருள் வாங்காதீங்க. இரும்பில் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. செய்யக்கூடியது என்னன்னா ஒரு மண்ணை வாங்கி போடுங்க, நகரட்டு பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க, நல்லா இருக்கும். அல்லது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போது கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு குடுப்பனை கொடுக்கக்கூடிய ஒரு குடுப்பனையாக இந்த பிரபஞ்சம் வர ஆவணி மாதத்தை தரப்போகுது. நமக்கு முழுமையாக பயன்படுத்திக்குவாங்க. நிறைய நண்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் 3வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருக்குது. குருமங்கள யோகமாகவும் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து நம்ம ராசியை பார்ப்பதாலையும் கூட புதன் இருப்பார் மாத தொடக்கத்தில் சூரியனுடன் புதனாதித்ய யோகமாக. இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ அம்மா அப்பாக்குள்ளேயோ மற்றவங்க ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். சார் எல்லாருக்கும் அப்படி தானே சார் சொல்கிறீங்க? ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேனுங்க. கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சாதகமாக இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். சாதகமாக இந்த மாதம் இருக்கா சார்? இருக்கு. சூரியன் தான் ஆட்சியாக இருக்கிறாரு. கல்யாண ஸ்தானாதிபதி கும்பராசி நண்பர்களுக்கு சூரியன். கல்யாண காரகன் எல்லாருக்குமே சுக்கிரன் தான். அப்போ கல்யாண காரகனும் கல்யாண ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறாங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. இல்லை கல்யாணமே நடக்காமல் இருக்குது, ஆகாமல் இருக்குது, முடியாமல் இருக்குது, எப்படின்னாலும் சொல்லலாம். 10 வருஷமாக பார்க்குறேன், 6 வருஷமாக பார்க்குறேன், நான் பார்த்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்து போச்சு, எனக்கு நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் நீங்கும். அப்போ ஒரு நல்ல நேரமாக இருக்குங்க இது. இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த 5 கூடிய கிரகன் சொல்லக்கூடிய புதன் நம்ம ராசியை பார்க்குற அவர் வக்கரத்தில் இருக்கிறாரு. அதுபோக அஸ்தமனத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் அப்புறம். ஆனால் புதனுடைய பார்வை சுக்கிர பகவானோட சேர்ந்து நம்மளை பார்க்கறதுனால புத்திர செல்வம் பெருகிறதுக்கு உண்டான நேரமும் இந்த நேரம். கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு 10% 5% குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, என் வம்சம் விருத்தி அடையுமா அடையாதுன்னு எனக்கு தெரியல. இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கிற ஆணு பெண்ணுக்கு இந்த நேரத்தில் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. நிச்சயம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, அருமையான ஒரு மாதமாக ஆவணி மாதம் வரப்போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்க, ஆவணி மாதம் சாதகமாக அல்லது பாதகமாக இருந்ததான்ட்டு. அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேனுங்க. நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கு இது பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு மனசார நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அதிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.